வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே தோத்த ரீசன் என்ன அகைன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இன் மேட்ச் 62 அட் டெல்லி. எம்எஸ் தோனி பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேங்க. அந்த மனுஷனை பார்க்கவே பாவமா இருக்கு. ஆப்வியஸ்லி இட்ஸ் ஹை டைம் ஹி ஹேஸ் டு டேக் டிசிஷன்ஸ்ன்றதெல்லாம் நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ஏன்னா அவரும் சரி சிவம் தூபேவும் சரி ஒரு முக்கியமான காரணம் இந்த மேட்ச் தோக்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அதே மாதிரி ஜடேஜாவும் பாத்தீங்கன்னா பெருசா அந்த மேட்ச்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்கல. அஸ்வினும் பாத்தீங்கன்னா நம்பர் 4ல எதுக்கு இறங்கினாங்கன்னு தெரியல. பேட்டிங் ஆல்ரெடி தப்பு. டெவல் பிரேவிஸ் ஆர் சிவம் தூபேவெல்லாம் முன்னாடியே இறக்கி இருக்கணும். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் ஆக்சுவலா சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் ஆனது. சோ பாசிட்டிவ்ல எடுத்துக்கிட்டா ஆயுஷ் மாத்தரே அண்ட் டெவல் பிரேவிஸ் ஒன்ஸ் அகைன் சூப்பரா ஒரு கேமியோ விளாண்டாங்க. அண்ட் போலிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கலீல் அஹமத் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போடுறாரு. ஆஸ் யூசுவல் செகண்ட் ஓவர் தேர்ட் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவா போயிடுறாரு. நூர் அஹமத் போல்ட் ரியலி புவர்லி. ஸ்லிப் வச்சு போடுறாரு எம்எஸ் தோனி. ஆனா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆனா லெக் சைட்ல போடுறாரு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆனா லெக் சைட்ல போடுறாரு. ஸ்டெம்ப் டு ஸ்டெம்பே ஆக்சுவலா சிஎஸ்கே போலர்ஸ் போடலன்றதாங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவ்வளவு புவரா போட்டாங்க. டிசப்பாயிண்டிங் கேம்பெயின் கண்டினியூஸ். உட்டன் ஸ்பூன் வேற வாங்க போறாங்க இந்த வாட்டி முதல் முறையா ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல். நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு as a சிஎஸ்கே ஃபேன்.